ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தினமும் வருமானம் இருக்கக்கூடியவங்க எப்படியெல்லாம் பட்ஜெட் போடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க, எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் தொடர்ந்து மணி சேவிங் சேலஞ்சு, மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங், பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி நிறைய வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குமே உங்களுடைய சப்போர்ட் நிறையவே இருக்குது. நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் அந்த விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினமும் வருமானம் பெறுவோர் எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணி நிறைய சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ தினமும் வருமானம் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரூ. 600 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா தின வருமானம் அப்படிங்கிறது ரூ. 600 ரூ. 1000 வரைக்கும் இருக்குது. சிலருக்கு 1500 வரைக்குமே கிடைக்குது. அப்படிங்கிறதுனால நான் அப்ராக்சிமேட்டாக 6000 அதாவது 600லேருந்து 1000 வரைக்கும் கிடைக்கிறவங்க எப்படி பிளான் பண்ணலாம் பட்ஜெட்டை அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவங்க மென்ஷனே பண்ணியிருந்தாங்க. அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 600 கிடைக்குது அப்படின்னு. அதற்கான பட்ஜெட் தான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். பட் 600லேருந்து ரூ. 1000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதே நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டை ஈஸியாக போட்டுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ ₹600 அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. பட் மாதத்தில் 30 நாளும் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் 25 நாட்கள் மட்டும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறத நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 25 நாட்கள் வேலை கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ₹15,000 கிடைக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ₹15,000 கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு தினமும் ₹600 கையில் வந்துடும் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம ₹15,000 சேர்த்து வச்சு நம்ம பட்ஜெட் போட முடியாது. இந்த ₹600 தினம் தினம் எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம பட்ஜெட் போட முடியும். அது ஒவ்வொரு செலவுகளுக்கும் சேமிப்புக்கும் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய நிறைய பேரோட விஷயம் பார்த்தீங்கன்னா வரவு அப்படிங்கிறத செலவு போக சேமிப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹10 செலவுக்கு வருதுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ₹1 எடுத்து வைங்க. அது சேமிப்பாக மாற்றுங்க. அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கான்ஃபிடென்ட்டு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுறவங்க சேமிச்சுட்டா இருக்காங்க. நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து செலவுகள் போக மீதம் ₹6,000 இருக்குது. அதை நாங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி சேமிக்கிறது, அதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான வீடியோ கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி சேமிப்புகள் அதிகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, செலவுகளை அதிகமாக்குறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செலவுகள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேமிப்பாக மாற்றுறதுக்கான ஐடியாஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்லே மணி சேவிங் டிப்ஸ்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அதனால் பட்ஜெட் போடும்பொழுது கண்டிப்பாக வரவு, சேமிப்பு, அதுக்கப்புறம் செலவு அப்படிங்கிறத ஃபார்முலாவாக மாற்றிருங்க. இப்போ ₹15,000 நம்மளுக்கு வரவு வருது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ₹1,500 என்ன பண்ணணும்னா சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்கணும். இந்த ₹1,500 தினம் தினம் எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மீதம் சேமிப்புக்கு போக ₹13,500 இருக்குது. ₹13,500 இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் எப்படிங்க பட்ஜெட் போடுறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ₹5,000 வருமானம் வந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் செலவுகளை கம்மி பண்ணி சேமிக்க முடியும். இந்த ₹13,500 எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ சேவிங்ஸுக்கு ₹600 ஒரு ₹60 தினம் தினம் எடுத்து வைங்க. அப்போது 25 நாளைக்கு நீங்கள் ₹60 எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ₹1,500 சேமிப்புக்கு கிடச்சிரும். இதை சேமிப்புக்குன்னு வச்சுருங்க. இந்த ₹1,500 எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் உங்களோட அடுத்தது ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ வீக்லி சேவிங், வீக்லி செலவு. வீக்லி செலவுங்கிறது நம்ம வார செலவுகள் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வாங்குவோம், அப்புறம் எண்ணெய் வாங்குவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். இதுக்கெல்லாம் டெய்லி ஒரு ₹200 கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. டெய்லி ₹200 எடுத்து வச்சோம் அப்படின்னா 25 நாளைக்கு ₹5,000. அதாவது வார செலவுகளுக்கு ₹5,000 நம்ம செலவு பண்ணலாம். அதாவது 13,500லேருந்து. இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எதில் செலவு அதிகமாகுதோ அதை கூட குறைச்ச பண்ணி நீங்கள் பட்ஜெட்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹340 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா 25 நாளைக்கு ₹8,500 நம்ம எடுத்து வச்சுருப்போம். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ₹600 நம்ம தினம் தினம் எப்படி பிரித்து எடுத்து வைக்கிறது, எப்படி ₹15,000 நம்ம பட்ஜெட் போடுறதுங்கிறது இங்கேயே நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுமே எக்ஸ்பிளைன் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன். அதையுமே தொடர்ந்து பாருங்கள்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்னது வந்து ரூ. 1500 சேமிப்புக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அத வந்து கண்டிப்பா கமிட்மெண்ட்டா மாத்திருங்க. கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்ல இதுவரைக்கும் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணுங்க. இத பத்தியுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தனி வீடியோவா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அடுத்தது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளுக்கானது. அப்புறம் வீட்ல வந்து கண்டிப்பா ஒரு நகை சீட்டு ஒண்ணு போடுங்க. கண்டிப்பா நகை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா, பிபிஎஃப் அப்படிங்கிறது தான். இந்த பிபிஎஃப் பத்தியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்ஐபி வந்து கண்டிப்பா போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு. ஆல்ரெடி எஸ்ஐபி பத்தி நெறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. இத 1500 இந்த மாதிரி பிரிச்சு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சேவிங்ஸ்க்குன்னு மாத்தி, இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸும் நீங்க எடுத்து வைக்க ஆரம்பிங்க. இப்ப வீக்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம 5000 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுல என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை வாங்குற மாரி பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை ரூ. 300க்கு வாங்குனீங்கன்னா, ரூ. 1200. கண்டிப்பா ரூ. 300 வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால ஒரு வாரத்துல 6 நாளுமே கண்டிப்பா பயன்படுத்த முடியும். ஆனா, ஒரே ஒரு முறை வாங்குனா மட்டும் தான் இத வந்து ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது என்பி. என்பி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 400, 4 வாரத்துக்கு ரூ. 1600. ரூ. 400க்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நெறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வாரமும் நம்ம மட்டனோ, சிக்கனோ அப்படின்னு இல்லாம பிரிச்சுக்கோங்க. ஒரு வாரம் மட்டன், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் முட்டை, ஒரு வாரம் கருவாடு. இந்த மாதிரி பிரிச்சு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ரூ. 400 நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்தது ஃப்ரூட்ஸ். கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி குடுக்குறத மறக்காதீங்க. ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நான் வந்து 250 போட்டிருக்கிறேன். பட் வந்து 250க்கு வந்து வாங்க முடியுமா? 1 கிலோ ஆப்பிளே வந்து ரூ. 250 விக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா, நம்ம வந்து ஆப்பிள் தான் வாங்கி குடுக்கணும், ஆரஞ்சு தான் வாங்கி குடுக்கணும்னு இல்ல. சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து எது வந்து சீப்பா நம்மளுக்கு இப்போ வந்து மாம்பழ சீசன் அப்படின்னா, மாம்பழம் சீப்பா கிடைக்கும். வெள்ளரிக்காய் சீசன் அப்படின்னா, வெள்ளரிக்காய் சீப்பா கிடைக்கும். இந்த பலாப்பழம் சீசன்னா பலாப்பழம். கொய்யாப்பழம் வந்து எல்லா நாட்கள்லும் கிடைக்குது. இந்த மாதிரி வாழைப்பழம், இந்த மாதிரி எது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா நம்மளுக்கு வந்து சீசன்ல கிடைக்குதோ, அத வாங்கி குடுத்தீங்கனாலே வந்து நம்ம குழந்தைகளுக்கான ஹெல்த்தும் சரி, நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ஒரு ரூ. 250 ஒதுக்கிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் மட்டும் வாரத்துக்கு ரூ. 300 அப்படின்னு போட்டிங்கன்னா, 4 வாரத்துக்கு ரூ. 1200 நம்ம போட்டுருக்குறோம். பட் இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறபோது நம்ம வந்து நெறைய பேரு வீட்ல வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். சில சமயங்கள்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் வந்து ஸ்கூல விட்டு அழைச்சிட்டு வரும்பொழுதே, "அப்பா என்ன கடைக்கு கூட்டிட்டு போங்க. ஏதாவது வாங்கி குடுங்க" அப்படின்னு கேட்கறாங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து வீக்கெண்ட் அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து கடைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, அதற்கான செலவையும் இதிலேயே நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கலாம். ஒரு ரூ. 1500 எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா, அத வந்து அந்த வாரத்துக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா, ரூ. 300 வாங்கிட்டு போய் வீட்ல வச்சு சாப்பிட வைக்கலாம். இல்ல அடுத்த வாரம் வந்து மாசத்துல ஒரு வாரம் குழந்தைய வெளியில கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா, அதுக்கான செலவுக்கும் இதுலருந்தே எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இது வந்து போதுமானதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணிட்டு, இந்த 5000 வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்லி எக்ஸ்பென்சஸ ஸ்மார்ட்டா கண்டிப்பா பண்ணி முடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து வாடகை பார்த்தீங்கன்னா, நான் 3500 போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்க கேட்கலாம், ரூ. 3500க்கெல்லாம் எங்கெங்க வீடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் வந்து 3500ங்கிறத ஒரு 4000க்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம வந்து மத்த செலவுகள கம்மி பண்ணிட்டு, ஒரு ரூ. 4000 வரைக்கும் வந்து நம்ம வந்து வாடகை குடுக்குற மாரி பார்த்துக்கலாம். கண்டிப்பா அத தாண்டி போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெறைய பணம் வந்து லாஸ் ஆகும். கண்டிப்பா வாடகையில தான் நம்ம மக்கள் வந்து அதிக பணத்த செலவிடுறதா வந்து சர்வேவே சொல்லுது. பட் வந்து நம்மளுக்கு விரலுக்கு ஏத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி வாடகைக்கு ஒரு 10லேருந்து 20% மட்டும் செலவு பண்ற மாரி பார்த்துக்கணும். அடுத்தது பால் வந்து ரூ. 750 போட்டிருக்கேன். மளிகை பார்த்தீங்கன்னா ரூ. 1500. எப்படி வந்து ரூ. 1500 போதுமானதா இருக்கும்னு நீங்க கேட்கலாம். பட் வந்து நீங்க ரேஷன் திங்ஸ் வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ, ஆயில் கிடைக்குது, சர்க்கரை கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, பச்சரிசி கிடைக்குது, அரிசி கிடைக்குது. இது எல்லாமே முழுமையா பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா ரூ. 1500 நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் வந்து கேபிள் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ரூ. 250. அடுத்தது வந்து கேஸ் வந்து மாசத்துக்கு ரூ. 600 எடுத்து வச்சீங்கன்னா, 2 மாசத்துக்கு ரூ. 1200 கிடைச்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, கேஸ் விலை குறைஞ்சிருக்கு. அதுவுமே ரூ. 1000க்குள்ளேயே நம்மளுக்கு கிடைச்சிருது. இதுலயுமே நம்மளுக்கு ரூ. 200 மீதம் தான் ஆகும். அடுத்தது ஈவி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 200. 1 மாசத்துக்கு நீங்க ரூ. 200 எடுத்து வைக்கிறீங்கன்னா, 2 மாசத்துக்கு ரூ. 400 கிடைச்சிரும். இந்த ரூ. 400க்குள்ளேயே நம்ம வந்து ரூ. 500க்குள்ள ஈபி பில்ல வந்து எப்படி வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நம்ம வீடியோவா ஒரு போஸ்ட் போட்டுருக்கோம். விருப்பம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து மொபைலுக்கு வந்து கண்டிப்பா ஒருத்தருக்கு ரூ. 350க்கு கண்டிப்பா போட வேண்டியது இருக்கு. அப்ப ரூ. 300 நம்மளுக்கு போதுமானதா இருக்கும்.
அடுத்தது ட்ராவல். கண்டிப்பா வந்து நம்ம வேலை பார்க்க போறோம் அப்படின்னா, டூ வீலர் யூஸ் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா பஸ்ஸு வந்து பஸ்ல போவோம். இந்த மாதிரி போகும்போது, இப்போ வந்து பெண்களுக்கு வந்து செலவு கம்மி. ஏன்னா, பெண்கள் வந்து பஸ்ல போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ இருக்கு இல்லையா? அப்போ முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பஸ்ஸுக்கு வந்து பேமெண்ட் இல்லாம அ ப்ரீ ஃப்ரீ பஸ்ஸ வந்து யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பயணத்திற்கான செலவு வந்து குறையும். ஒரு ரூ. 500 ஒதுக்கிக்கங்க. அடுத்தது வந்து அன்எக்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த செலவுகள்லாம் இல்லாம, வேற ஏதாவது உங்களுக்கு நீடு இருக்கு. இல்லன்னா ஒரு வீட்ல வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, பால் காய்ச்சுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு விசேஷம் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கையில பணம் வேணும் இல்லைங்களா? அதுக்காக அன்எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்ட வந்து ஒதுக்கி வச்சுருங்க. ஒரு ரூ. 500 அது மாதிரி ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்ஜெட்ட போட்டுக்கோங்க. இது டோட்டலா நமக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,500 போட்டிருக்கேன். பட் வந்து இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. உங்க வீட்டுக்கு எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுதோ, அத வந்து நீங்க வந்து ஸ்மார்ட்டா என்ன பண்ணிக்கலாம்னா, மாடிஃபை பண்ணி நீங்க பட்ஜெட்ட பிளான் பண்ணிக்கலாம். இந்த 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 வீடியோவ கேட்ட சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா இந்த வீடியோவ பார்த்துட்டீங்க அப்படின்னா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமெண்ட் குடுத்துருங்க. அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே நம்ம வந்து யாருக்கு சொல்ல நினைச்சோமோ, அது வந்து போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத. இப்போ டோட்டல் சேவிங் வந்து ரூ. 1,500 வீக்லிக்கு ரூ. 5,000 மந்த்லிக்கு ரூ. 8,500 இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாதிச்ச ரூ. 15,000 நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்மார்ட்டா பட்ஜெட் போட்டுட்டோம். இப்போ இன்னும் ஒரு டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரூ. 8,500 நம்மளுக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து கண்டிப்பா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க. நம்ம சேனல்லயே நெறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கிறோம். இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பா ரூ. 1,500 வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும். இந்த ரூ. 1,500 சேமிக்க முடியுதுன்னா, அத வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அல்லது கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு இஎம்ஐ இருக்கு. அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தாலும், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு பட்ஜெட் பிளான் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானத்துக்கு பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த பட்ஜெட்ட பிளான் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.